தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணாஜி. இந்த பதிவு காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு ரபடித்தனமாக பொறுக்கித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு காவல்துறையினருக்கு ஒரு சில காவல்துறையினர்களுக்கு இந்த பதிவு. அதாவது மதுரை மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த எளிய மனிதர் ஐயா பரமசிவம் அவர்கள் ஒரு சின்ன வாகன பிரச்சனைக்காக சிந்தாமணி காவல் நிலையத்திற்குள்ளே வைத்து தன் மனைவி முன்னாடியே நாயை அடிப்பது போன்று அடிச்சு கொண்டிருக்கீங்களா இந்த காவல்துறை நாய்களா? நீங்க சோத்தத்தான் தின்னீங்களா இல்ல பிய தின்னீங்களா? யாரும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? கைக்கு சட்டை போட்டா நீ பெரிய கடவுள் நினைப்பா? இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொண்டீங்க. அதே மாதிரி திருப்பவனத்துல அஜித் குமார் இதே மாதிரி கஸ்டோடியல் டெத் பண்ணி அடிச்சு கொண்டீங்க. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி காராமுடியில முந்திய வியாபாரி செல்வத்தை அடிச்சு கொண்டீங்க. அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில செல்போன் கடை வச்சிருந்த ஜெயராஜ் பெலிக்ஸ் அவர்களை லாக்அப் டெத் பண்ணீங்க. அப்ப திருப்பி அடிக்க மாட்டோம்ன்ற ஒரு உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையில? இந்த மாதிரி போலீஸ்கார நாய்களா பொறுக்கி வாயில் எனக்கு நல்லா வருது. பெண்களை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்க. யாரும் உங்களுக்கு அடிக்க உங்களுக்கு உரிமை கொடுத்தது? ஒரு சின்ன பிரச்சனைக்காக பொண்டாட்டி முன்னாடியே உள்ள வச்சு அடிச்சு அந்த கொண்டு இருக்கீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? இந்த பார் திருப்பி அடிச்சா தான் இங்க தீர்ப்புகள் திருந்தும், இல்ல தீர்த்தி அமைக்கப்படும். ஒருவேளை நாளைக்கு இவங்களோட பிள்ளைங்க செத்தவங்களோட பிள்ளைங்க எல்லாம் ஒரு நாள் வெறி கொண்டு எழுந்து உங்க பொண்டாட்டி பிள்ளைகளையோ அல்லது உங்களையோ நடு ரோட்ல ஓட ஓட வச்சு வெட்டுனாங்கன்னா என்னடா செய்வீங்க? கைக்கு சட்டை போட்டா நீ பெரிய காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி காவல்துறை பொதுப்பணிகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, இதுபோன்ற காவல்துறை பொறுக்கிகளுக்கு தக்க தண்டனைகளை தந்து இனி இதுபோன்ற கஸ்டோடியல் டெத் என்கின்ற லாக்அப் டெத் நடவாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன டயலாக் தான், வாழ்க்கை ஒரு வட்டம், இதுல மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் ஒரு நாள் மேல போவான். அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் நீங்க மேல இருக்கீங்க, நாளைக்கு கீழே வருவீங்க, கீழே இருக்கிறவன் மேல வருவான். அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அதிகாரத்தை ஆணவத்தை கொண்டு ஆடாதீர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மதுரையில் பாதிக்கப்பட்ட ஐயா பரமசிவம் அவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடுகளை தந்து அந்த காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் வழக்கு பதிவு செய்து பணி நீக்கமே செய்து அவர்களை கடும் காவல் தண்டனை விதிக்க வேண்டும். இனி தமிழ்நாட்டிலே இனி ஒரு கஸ்டோடியல் டெத் அல்லது லாக்அப் மரணங்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னால் சட்டத்தை நீங்கள் கடுமையாக்குங்கள், தண்டனையை நீங்கள் கடுமையாக்குங்கள். என்ன கேடுகட்ட ஆட்சியா இருக்கு?